ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி சொதிக்குழம்பு தான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு துண்டு காயம் போட்டு நல்லா 3 விசில் வச்சுருக்கேன். இதுக்கு வெஜிடபிள் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் உள்ள தட்டி நல்லா எண்ணெயிலே வதங்க விடலாம். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இஞ்சியும் பச்சை மிளகாயும் கொரகொரன்னு அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். வேக வச்ச காய்கறி, வேக வச்ச பருப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தண்ணியை ஊற்றாமல் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லோரும் 2வது தேங்காய் பாலில் தான் காய்கறி வேக வைப்பாங்க. நான் அப்படி இல்லை, தண்ணியை ஊற்றாமல் தேங்காய் பால் எடுத்து தனியாக தான் காய் வேக வைப்பேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால் நல்லா கொதித்து வரவும் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைலில் சொதிக்குழம்பு ரெடி.